வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்த அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள். மக்கள் சிரமமின்றி வாக்களிக்கிறார்களா? காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் ஆய்வு. இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களிப்பு. காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என நமச்சிவாயம் உறுதி. வாக்குச்சாவடிக்கு கழுத்தில் கட்சி துண்டு அணிந்து வர எதிர்ப்பு. பாஜக மற்றும் காங்கிரசார் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பெண்கள் மட்டுமே பணிபுரியும் வாக்குச்சாவடிகள். புதுவை முழுவதும் 60 பிங்க் வாக்குச்சாவடிகள். இனி விரிவான செய்திகள். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தனது வாக்கினை செலுத்தினார். புதுவை மாநிலத்தில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. இதில் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்குப்பதிவு செய்தனர். அந்த வகையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இடங்களில் குடும்பத்தினருடன் சென்று வாக்கினை பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்குப்பதிவு செய்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தனது குடும்பத்துடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்காக காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அதேபோல் புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தை அருகே அமைந்துள்ள வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சென்று தனது வாக்கினை செலுத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்குப்பதிவு செய்தார். புதுச்சேரியில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அவரது வீட்டிலிருந்து யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து அவரது வாக்கை பதிவு செய்தார். சார் கொஞ்சம் நவந்து கூட நாங்கள் உள்ளே போகலாம் சார். எடுத்தாகணும்ல அவருக்கு. நாங்கள் உள்ள லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் இருசக்கர வாகனத்தில் சென்று மக்கள் எவ்வித தொந்தரவும் இல்லாமல் வாக்களிக்கிறார்களா என்பது குறித்து பார்வையிட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து வாகன பரப்புரை மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையில் பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில் புதுச்சேரியில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் சென்று வாக்குப்பதிவு செய்தனர். இதனையடுத்து லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இருசக்கர வாகனத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் நேரில் சென்று
பொதுமக்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வாக்களிக்கின்றார்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். பெண்கள் மட்டுமே பணிபுரியும் பிங்க் வாக்குச்சாவடிகள். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் மாஹி பகுதியில் உள்ள 31 வாக்குச்சாவடிகள் முழுக்க பெண்கள் மட்டுமே பணிபுரியும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுவை, காரைக்கால் பிராந்தியங்களில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு வாக்குச்சாவடி மகளிர் பணிபுரியும் வாக்குச்சாவடியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் பிங்க் நிறத்தில் நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வாக்குச்சாவடியின் முகப்பில் பிங்க் நிற துணியை கொண்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி வாக்குச்சாவடிகள் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்காக போடப்பட்டுள்ள மேஜைகளிலும் பிங்க் நிற துணிகளை கொண்டு அலங்கரித்துள்ளனர். வாக்குச்சாவடி முகப்பில் வாழை, இளநீர், தென்னை ஓலைகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இவற்றிற்கு எல்லாம் மேலாக ஒரு சில வாக்குச்சாவடிகளில் பெண்கள் பிங்க் நிறத்திலேயே உடைகள் அணிந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரியில் 23 பிங்க் வாக்குச்சாவடிகளும், மாஹியில் 31 பிங்க் வாக்குச்சாவடிகளும், ஏனாமில் 1, காரைக்காலில் 5 வாக்குச்சாவடிகள் பிங்க் நிற வாக்குச்சாவடிகளாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள் தனது குடும்பத்துடன் சென்று வரிசையில் நின்று வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். அந்த வகையில் அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தினர். அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் குடும்பத்தினருடன் நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் வரிசையில் நின்று வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக புதுச்சேரியில் மக்கள் ஆதரவுடன் அதிகமாக வாக்குகள் பெற்று நமச்சிவாயம் வெற்றி பெறுவார் என்றும் இதனை மக்கள் முகத்தில் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். அதேபோல் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று பெருமாள் கோவில் வீதியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் வாசவி தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தனது வாக்கினை செலுத்தினார்.
317 விக்னேஷ். மக்கள் அனைவரும் மங்களகரமாக ஒரு பொலிப்பு உணர்வோடு இன்றைய தினம் வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தெளிவாகவே தெரிகின்றது. புதுவை மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்ற நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோர் வரிசையில் நின்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. புதுச்சேரி மாநில பிரதேசத்தில் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 4,79,329 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,41,437 பேரும், 148 மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர். முதன்முறையாக 2,843 வாக்காளர்கள் வாக்களித்தனர். புதுச்சேரி மாநில பிரதேசம் முழுவதும் 967 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இன்று காலை 6:30 மணியளவில் தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்றது. கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவரது மனைவியுடன் சென்று வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். அதே மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் தர்பூசணி சாறு, மோர் ஆகியவை வாக்காளர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத நிலையில் அதனை மாற்றம் செய்து வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. தந்தை போன்றே சேவையாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் விடாமுயற்சினால் சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதலிடத்தை பெற முடிந்ததாக மருத்துவர் வினோதினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரியும் வினோதினி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேசிய அளவில் 64வது இடத்தையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சந்திரன். இவரது மகள் வினோதினி 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவராகி கடந்த 8 ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். சிவில் சர்வீஸ் தேர்வை 4 முறை முயற்சி செய்து 5வது முறையாக தேர்ச்சி பெற்றுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தனது தந்தை காவல்துறையில் இருந்தபோது அவரது சேவையினால் பலர் பயனடைந்துள்ளதை பார்த்துள்ளேன். ஆகவே எனது பணியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது சிறுவயதில் இருந்து ஆசையாக இருந்தது. ஆனால் நான் மருத்துவரானேன். மருத்துவத்திலும் நிறைய சேவை செய்ய வேண்டும் என எண்ணினேன். இருப்பினும் ஒரே துறை சார்ந்த சேவையாக இல்லாமல் இன்னும் பிற துறைகள் மூலம் மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்பதற்காக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வை விடாமல் முயற்சி செய்ததால் தற்போது வெற்றி கிடைத்துள்ளது. இதன் மூலம் வேளாண் மற்றும் கல்வி,
இந்த துறையில் தனது தனி கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அனைவருக்கும் கல்வி எளிதாக கிடைக்க செய்திட எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வேன் என்றார். பார்த்திபன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட வினோதினிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. வினோதினியும் அவரது கணவர் இருவருமே ஒரே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் பண்ணும்போது எல்லாரும் ஹெல்ப் பண்ணும்போது எல்லாரும் எவ்வளோ லைஃப்பில் வந்து அவங்களுக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பர்சனால பல பேருக்கு நல்லது செய்ய முடியும்னா நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்பாவுடைய இது அப்படியே இதாகிடுச்சு. இது எவ்வளோ நாள் இருக்கா நீங்கள் இது பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து 360 வந்துச்சு. இந்த வாட்டி ரேங்க் 64 வந்துச்சு. குடும்பத்துடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றி உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய நாட்டின் மிகப்பெரிய திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலில் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன் என தெரிவித்தார். புதுச்சேரியில் 100% வாக்களித்து உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் கூறினார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்திய நாட்டின் மிகப்பெரிய திருவிழா 2024 பாராளுமன்ற தேர்தல். மக்கள் அனைவரும் 100% வாக்களித்து உங்களுக்கான தகுதியுள்ள ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து நம் நாட்டை பாதுகாக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ்? நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடாய், என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கரு, இவ்ளோ பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் பிரமுகர் கழுத்தில் கட்சி துண்டு அணிந்து வர எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் வாக்களிக்க வந்தபோது கழுத்தில் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிந்து வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த பாஜகவினர் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தபோதிலும் கழுத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பாஜகவினர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக வாக்குச்சாவடிக்குள் தாக்கிக் கொண்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விரட்டி அடித்தனர். மேலும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரு கட்சிகளை சேர்ந்தவர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின்பு தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும், காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும், தான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக நிச்சயமாக இருக்கின்றது. குறிப்பாக தாமரை சின்னத்திலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாக்குச்சாவடியிலே நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை தேர்தலை நடத்தவில்லை, முறையாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆளும் கட்சியினரே தேர்தலை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்குள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சென்று வாக்கு சேகரித்ததற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர்குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குள் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநில தேர்தல் துறை இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றும், ஆளுங்கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக அன்பழகன் தெரிவித்தார். சிங்கப்பூரிலிருந்து வந்து முதல் வாக்கை பதிவு செய்த இளம் பெண். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு துவங்கி நடைபெற்றது. இதில் காலை முதலே பொதுமக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வரிசையில் நின்று வாக்களிக்க துவங்கினர். அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் சிங்கப்பூரில் வசித்து வரும் இந்திய குடியுரிமை பெற்ற இளம் வாக்காளர் ஆறுமுகம் என்பவரின் மகள் 18 வயதான புவியரசி தனது பெற்றோர் ஆறுமுகம் மாலதியுடன் வந்து தனது முதல் வாக்கை பதிவு செய்தார். இதற்காக அவர் 50,000 ரூபாய் செலவு செய்து சிங்கப்பூரில் இருந்து நேற்று இரவு விமானம் மூலம் சென்னை வந்து பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக கிருமாம்பாக்கம் வாக்குச்சாவடிக்கு வந்து தனது முதல் வாக்கை பதிவு செய்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நான் சிங்கப்பூரில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து வருகிறேன். இந்தியாவில் நடைபெறும் தேர்தலை ஆர்வமாக கண்காணித்து வந்தேன். தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பது எனது ஆசை.
இதற்காக காத்திருந்தேன். எனது தந்தை படித்த பள்ளியிலேயே வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருப்பதால் எனக்கு மேலும் ஆர்வமாக இருந்தது. எனது தந்தை படித்த பள்ளியை பார்த்துவிட்டு அங்கேயே எனது முதல் வாக்கை செலுத்தியது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். மேலும் ஆறுமுகம் மனைவி கூறுகையில், இந்தியாவில் பிறந்த நாங்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் இந்தியாவின் கலாச்சாரம், நல்ல செயல்களும் எங்களுக்கும் மறக்காத ஒன்று. அதுபோல் நடைபெறுகின்ற தேர்தலில் வாக்களிப்பது எங்களுடைய உரிமை. அந்த உரிமையை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறினார். எங்க அப்பா பேர் ஆறுமுகம், எங்க அம்மா பேர் மாலதி. ஓட் போடுறதுக்கு நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். எங்க அப்பா படிச்ச ஸ்கூல்லே முதல் வாட்டி ஓட் போடுறதுக்கு வந்திருக்கோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்த அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள். மக்கள் சிரமமின்றி வாக்களிக்கிறார்களா? காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் ஆய்வு. இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களிப்பு. காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என நமச்சிவாயம் உறுதி. வாக்குச்சாவடிக்கு கழுத்தில் கட்சி துண்டு அணிந்து வர எதிர்ப்பு. பாஜக மற்றும் காங்கிரசார் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பெண்கள் மட்டுமே பணிபுரியும் வாக்குச்சாவடிகள். புதுவை முழுவதும் 60 பிங்க் வாக்குச்சாவடிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.